தவளையை குறிவைத்து தூக்கிய பாம்பு. கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன நடந்தது? பாறையில் அமர்ந்திருந்த தவளையை குறிவைத்து தூக்கிய பாம்பின் பதறவைக்கும் காட்சியடங்கிய காணொளியொன்று இணையத்தில் வெளியாகி தற்போது வைரலாகி வருவது ஒரு இயற்கையான நிகழ்வே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக பாம்பு என்றாலே அனைவருக்கும் இனம் புரியாத பயம் ஏற்படுவது வழக்கம். இதை மறுப்பதற்கில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் பாம்பு என்ற வார்த்தையை கேட்டாலே தலை தெறிக்க ஓடுவார்கள். ஆனால் பயம் மட்டுமே பாம்புகளின் மீதான ஒரே உணர்வல்ல. பாம்பின் உடல் அமைப்பு மற்றும் அதன் கொடிய விஷம் என்பன மட்டுமன்றி பாம்பு தொடர்பான பலவிதமான கட்டுக்கதைகள், புராண இதிகாசங்கள் என்பனவும் பாம்பு மீதான மனிதர்களின் பயத்தை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளது என்பதை நான் அறிவேன். பாம்பு என்றால் எந்தளவு பயம் இருக்கின்றதோ அதே அளவுக்கு பாம்பு தொடர்பான திரைப்படங்கள், தொடர்கள், காணொளிகளை பார்ப்பதற்கு மனிதர்கள் மத்தியில் ஆர்வமும் இருக்கத்தான் செய்கிறது. இது இயல்பான மனித குணம். அறியாததை அறிந்து கொள்ளவும் ஆபத்தானதை தூரத்திலிருந்து ரசிக்கவும் மனிதன் எப்போதுமே விரும்புவான். இந்த வகையில் பாறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு தவளையை பாம்பொன்று குறிவைத்து வேட்டையாடிய மெய்சிலிர்க்கும் காட்சியடங்கிய காணொளியொன்று தற்போது இணையத்தில் பெரும்பாலானவர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருவது ஒன்றும் புதிதல்ல. இந்த வீடியோ நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இயற்கையின் கொடூரமான பக்கத்தை நாம் எப்போதும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் போராட்டமானது. ஒரு உயிரினம் உயிர் வாழ மற்றொரு உயிரினத்தை வேட்டையாட வேண்டியுள்ளது. இதுதான் இயற்கையின் நியதி. இதை பார்த்து பயப்படுவதை விட இயற்கையின் இந்த சமநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாம்புகளின் கொடூரமான வேட்டையாடும் திறனை நாம் வியக்காமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் தவளையின் பரிதாபமான நிலையையும் நாம் உணர வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான போராட்டம் என்பதை இந்த வீடியோ நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த வீடியோவை பார்த்துவிட்டு பயப்படாமல் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள்.